மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் பிறக்குது. உண்மையை சொல்லப்போனால் 11ஆம் இடத்துல பாபரான செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதே போலவே 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய லாபச்சனியும் இப்போது உங்களுடைய மேஷராசிக்கு இருக்கிறது. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் கவலைகளை கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த விதமான ஒரு நல்ல மாற்றமும் இல்லை. ராசியில் சுபத்துவமாகவே குரு இருப்பது எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போலவே இன்னொன்று சொல்லிடலாம், இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த மாதத்து கடைசியிலே வரப்போகின்ற குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையில தான் 2ஆம் இடத்துல பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஆகவே அப்படி ஒன்றும் பாதகமான பலன்கள் எதையும் செய்யக்கூடிய நிலைமையில இப்போதைய ஏப்ரல் மாதம் இல்லை. 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல போய் ராசிநாதன் ராகுவோடு சேர்கிறாரே ஐயா அப்படின்னு பார்த்தா கூட அவர் அந்த நிலையில பரிவர்த்தனை என்கின்ற குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பில் அடைகிறார். ஆகவே இந்த மாசம் முழுவதுமே ஒரு சீரான வளர்ச்சி கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவான ஒரு நிலையில அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல பிறந்த ஜாதகத்துல நல்ல விதமான தசாப்திகள் நடந்து கொண்டிருந்தால் இன்னும் பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கும். என்னென்ன பலன்கள் இருக்கும்? அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல லாபங்கள் தரக்கூடிய அமைப்பு, வெற்றிகள் தரக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் சனி இருவரும் இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். ஆகவே என்ன விஷயங்கள்ல வெற்றிகளை எதிர்பார்க்கிறீங்களோ, குடும்பத்தில் இருந்து வந்த சோதனைகள்ல வெற்றி எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான வெற்றி. ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க, ஒரு அரசு வேலையை நம்பி எதிர்பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, இது எல்லாத்திற்குமே இந்த வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய வியாபாரம், தொழில், சொந்தமான ஒரு சில சூழ்நிலைகளை சில வரை அறிமுகப்படுத்தி கொண்டு இது மாதிரியான ஒரு கூட்டு முயற்சிகள் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படியே பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 5, 7, 9ஆம் பாவங்கள் சுபத்துவமாக இருப்பதால் ஒரு நிலையில இதுவரை வாழ்க்கை துணை பற்றிய ஒரு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்புகள், சமூக ஊடகங்கள் சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பணம் அதை சம்பாதிக்கணும் அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்திற்குமே அந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, வெற்றிகளும் லாபங்களும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சரிங்கய்யா, ஏதாவது பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால இளைய அமைப்புல தம்பி தங்கைகளாக இருக்கக்கூடிய அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலேயே அண்ணன் அக்கால்களால ஏதேனும் ஒரு நிலையில மனக்கசப்புகள் வரும். நம்ம ஒன்று கேட்டு அவங்க செய்யல, அவங்க தேவைப்படும் போது நம்மளை உபயோகப்படுத்திக்கிறாங்க, ஆனால் நம்ம கேட்டு அவங்க செய்யலை என்கின்ற மாதிரியான சில மன வருத்தங்கள் குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கடைசி 10 நாட்கள் ராகுவும் அங்கே செவ்வாயும் சேருவதால் அந்நிய மத இன மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது கடைசி 10 நாட்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய மொழி பேசாத, உங்களுடைய இனம் அல்லாத, உங்களுடைய மதத்தை சேராத ஒருவரின் மூலமாக வீண் விரயங்கள் போன்றவைகள் வரும் என்பதால் கடைசி 10 நாட்கள் மட்டும் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். மற்றபடி சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது ஏப்ரல் மாதம் 2024 அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும்.